சார் அடுத்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ரொம்பவே மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால். ஸோ இந்த ஹேர் ஃபால்னால நிறைய பேர் ஈவன் யங்ஸ்டர்ஸ்மே ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறாங்க. இதுக்கு சொல்யூஷன் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் மட்டும் தானா அப்படின்னு நிறைய பேர் பயமும் வச்சுருக்காங்க சார். ஸோ இந்த மாதிரிலாம் எந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜருமே இல்லாமல் நேச்சுரல் வேல நம்ம அக்யூபங்க்சர் பண்ணி இவங்களை வந்து நார்மலைஸ் பண்ண முடியுமா சார்? இப்போ நீங்கள் பழைய இந்த ஐஎன்ஆர் நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா பழைய பிட்டு போடுவாங்க 1940s தான் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஆளுங்களை காமிக்கவும் பார்த்தா எல்லாருக்கும் தலைமுடி பம்பையாக இருக்கும். நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ முடி இருந்த ஒரு தமிழ் சமுதாயம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக. அது குறிப்பாக இளைஞர்களுக்கு முடி கொட்டுதுன்றது ஒரு காமன் ஆயிடுச்சு. அப்போ இந்த முடி கொட்டுறது என்ன, எதனால் எவ்வளோ பேர் எவ்வளோ மருந்து மாத்திரை என்னமோ சொல்கிறாங்க. பட் எனக்கு ஒரு லாஜிக்னால் நான் அக்குபஞ்சரில் முடியும்னு நான் சொல்கிறேன். அது என்ன லாஜிக்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நீங்கள் அது ஷேவ் பண்ணிட்டு இப்படி தடவி பார்த்தீங்கன்னாப்பா சொரங்கும். இப்போ இதே இது முடி கொட்டின இடத்துல தடவி பார்த்தீங்கன்னா பளபளன்னு இருக்கும். அப்போ என்ன ஆச்சுன்னா ஹேர் பிட்டு மூடிருச்சு. சொல்ல புரிஞ்சுங்களா? இப்போ ஹேர் பிட் இருக்கிறதுனால தான் சொரந்துச்சு. அப்போ மூணு ஹேர் பிட்டுக்கு அப்புறம் எப்படி முடி எவ்வளோ தான் நீங்கள் பவர் உண்டாக்கணும், எப்படி உடச்சிக்கிட்டு வெளியே வரும். இப்போ நம்ம யாருமே முடியோடு தான் பிறக்கிறோம். பல்லாவது பாதியில் வருது, பாதியில் போகுது, முடியோடு தான் இருக்கும். அப்போ எப்படி வரும்? அந்த ஒரு லாஜிக்னால எனக்கு சின்ன வயசுலேருந்து அது மேலே எனக்கு நம்பிக்கை எல்லாமே இருந்துகிட்டே இருந்தது. இன்னொரு கேள்வி, ஏன் முடி கொட்டுறது தலையில் தானே இருக்குது, ஏன் இங்கே கொட்ட மாட்டேங்குது? ஏன் குறிப்பாக இங்கே தான் போகுது, முதல்ல திருப்பி ஏன் இங்கே தான் வருது அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் எனக்கு சின்ன வயசில் எதுலேயுமே கிடைக்கல. எங்களுடைய ஆங்கிலத்தில் MBBS படிப்புலையும் எனக்கு இதை பற்றி யாரும் சொல்லிக் கொடுக்கல எங்களுக்கு. பட் அக்குபஞ்சரில் கொஞ்சமாக படிக்கும்பொழுது தான்ப்பா எங்களுக்கு அது தெரியுது. இந்த முடி கொட்டுறத கான்செப்டே எதுன்னா, நம்ம உடம்புக்குள்ள இன்டர்னல் ஹீட் ஒன்று உருவாகுது. இந்த ஹாட் ஏர் உருவானது எப்பயுமே ஹாட் ஏர் மேலே தான் போகும். கோல்டு வந்து துறையாக இருக்கும். ஃபாகு பனி பார்த்தீங்கன்னா ஃபாகு தரையோட இருக்கும். ஹாட் ஏர் மேலே தான் போகும். ஸ்டீம் நீராவிலாம் மேலே தான் போகும். அப்போ எது வரைக்கும் போகலாம்? உடம்போட உச்சந்தலை வரைக்கும் தான் போகலாம். அதுக்கு மேலே இடம் இல்லை வெளியே போக. அப்போ அங்கே போய் நிற்கும். அது எந்த இடம்? இந்த இடம் தான் முதல்ல. இதுக்கு பேர் வெர்டெக்ஸ்னு பேர் வச்சான். வெர்டெக்ஸ்னாலே உச்சின்னு அர்த்தம். அதனால தான் இங்கே முதல்ல சொட்டை விழுகுது. இந்த ஹாட் ஏர் போகும்போதுப்பா அடியில் உள்ள முடிக்கால் எல்லாத்தையும் எரிச்சிருது. அப்போ ஒரு வேர் இல்லைன்னா அந்த செடியை காஞ்சி போய் உளுந்துடும். அப்போ அடியில் உள்ள வேரை இந்த ஹாட் ஏர் போய் அடித்ததுன்னா அது கம்ப்ளீட்டாக காலி பண்ணிச்சுன்னா உங்களுக்கு அந்த முடிக்கு கிடைக்க வேண்டிய போஷாக் கிடைக்காதனால ஆட்டோமேட்டிக்காக முடி தின் அவுட் ஆகி கீழே விழுந்துருது. இப்போ இங்கே 2 புடப்பு இருக்கு பாருங்க. இப்போ போகிறது அதில் போய் உட்காந்துக்குச்சுன்னா அதை விட்டு வெளியே வர முடியாது, லாட்ஜ் ஆகிடும். அதனால தான் இங்கே 2வது ஆரம்பிக்குது. நம்மளுடைய தலையில் உள்ள மோனை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். சென்டரில் இந்த ஒரு இடத்துல சேர்ந்து கொஞ்சம் உயரமாக இருக்கும். அதனால தான் இந்த ஏரியாவில் மட்டுமே முடி கொட்டுது. எங்களுக்கு இப்படி காரணம் தெரிகிறதுனால எங்கள் வைத்தியம் ரொம்ப சிம்பிளுங்க. அக்குபஞ்சர் வைத்திய முறையில் நாங்கள் முதல்ல இந்த முடியில் உள்ள ஹீட்டை வெளியெடுப்போம். 2வது ஸ்டேஜாக இந்த ஹீட்டு உருவாகாமல் தடுப்போம். 3வது ஸ்டேஜ் இந்த முடிக்காலை நான் ஸ்ட்ரென்தன் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக புது முடி வளர்ந்துடும். இப்போ சார் உங்களுக்கு மட்டும் எப்படி சார் அந்த பாலிஷில் வளருது அப்படின்னா, என்கிட்ட ஒரு அதுக்கு பேர் ப்ளம்லாத நீடில் இருக்குது. அந்த நீடில் வச்சு நான் டேப் பண்ணேன்னா ஒரு தடவை டேப் பண்ணும்போது கிட்டத்தட்ட 7 இடங்களில் ஓட்டை விழுந்து அந்த ஓட்டை திறந்துடும், முடிக்காலுக்கு திறந்துடும். புரியுதுங்களா? நாங்கள் அதை வச்சு அடித்து முதல்ல அந்த இடங்களில் உள்ள முடிக்காலை ஓட்டை போட்டுருவோம். அதுக்கப்புறம் அந்த முடியை வளர்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஏன் இந்த காலத்து பிள்ளைங்கள் அப்படி இருக்குது, அந்த காலத்தில் இல்லைன்னா நான் அவங்க ஏற்கனவே பல டிவியில் ப்ரோக்ராமில் சொன்ன அப்படி சொல்கிறேன். எங்களுக்கு அந்த காலங்களில் டென்ஷன்றதே தெரியாதுங்க. இப்போ இந்த காலத்தில் சின்ன பையனா ரொம்ப சின்ன பையங்க காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கிளாஸு டியூஷன் எப்போ படிப்பீங்க? அப்போ உங்களுக்கு டென்ஷன் கூட. அப்பா அம்மா அப்பாக்காரர் அவர் பார்த்தா ஒரு 50 மார்க் தான் வாங்கியிருப்பார். அவர் மட்டும் தான் புள்ள உடனே 90 மார்க் வாங்கணும், இந்தியாவில் 10 வரணும், எப்படி முடியும்? அதுக்கான ஆம்பியன்ஸ் இருக்கணும். அப்போ அப்பா உருவான பொண்ணை கொண்ட பார்த்தா அவனை படுறான், இந்த இவனை படுறான், நீ நல்லா இல்லடா சொல்லி அவனுக்கு டென்ஷன் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குழந்தையினுடைய வளர்ப்புன்றது நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ எளிமை கிடையாதுப்பா. அதனாலே அந்த பிள்ளைங்களுக்கு டிப்ரெஷன் ஆகுறதுனால உள்ள ஹீட்டு கூடி தான் ஈஸியாக முடி கொட்டுது. அந்த முடி கொட்டுறதுக்கு எங்கள் வைத்தியம் ரொம்ப சிம்பிளுங்க. நான் சொன்னேன்ல இந்த 3 வகை, ஒன்றுக்கும் 10 நாள். ஸோ 30 நாள் எங்களுக்கு அரை மணி நேரம் நீங்கள் வந்தீங்கன்னா முதல்ல இந்த முடி கொட்டுறதை நிப்பாட்டிடுவான். சரியா பார்த்தா அதுக்கப்புறம் இந்த சொட்டையாக இந்த இடம் இருக்குல்ல, வழுக்கை விழுந்த இடங்கள் இருக்குல்ல, அந்த வழுக்கை விழுந்த இடத்துல நான் டக்குன்னு அந்த ஊசி வச்சு அடிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அடுத்து ஒரு 30 நாள் 35 நாளில் நார்மல் முடி வளர்ந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிசயப்படுவீங்க. எந்த விதமான போட்டெக்ஸ் இன்ஜெக்ஷனோ வேறு மருந்து மாத்திரை எதுவுமே கிடையாது.
அழகாக முடி நார்மல் முடியாது, உங்களுடைய வழுக்கை விழுந்த இடம்னே காமிக்க முடியாது. அந்த அளவுக்கு எங்களால் கொஞ்சம் பண்ண முடியும். 1.5 மணி நேரம் தான், சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. அவ்வளோதான்.